உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 5 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் சுங்க கட்டணம் உயர்த்தப்படுகிறது. இது குறித்த கூடுதல் தகவலை நமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வணக்கம் வினோத், விவரங்களை பதிவு செய்யலாம். வரும் 60 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் நள்ளிரவு முதல் உயர்வுக்கு வருகிறது. அதில் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் தென்னமாதேவி, கெங்கராம்பாளையம், செலியமேடு, ஆத்தூர், நங்கிலிகொண்டான் ஆகிய 5 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டணம் உயர்கிறது. அதன்படி விழுப்புரம் புதுச்சேரி செல்லும் சாலையான கெங்கராம்பாளையம் பகுதி இயங்கி வரும் சுங்கச்சாவடியில் நள்ளிரவு முதல் 5 ரூபாய் முதல் 315 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட உள்ளது. கெங்கராம்பாளையம் பகுதி இயங்கி வரும் சுங்கச்சாவடியில் கார், ஜீப், வேன் ஒருமுறை பயணிக்க 60 ரூபாயும், இருமுறை பயணிக்க 90 ரூபாயும் மாதாந்திர கட்டணமாக 1195 50 ரூபாய் உயர்த்தி 2045 உயர்த்தப்பட்டுள்ளது. இலகு ரக வாகனங்கள் ஒருமுறை செல்ல 95 ரூபாயாக இருந்தது. அதை 100 ரூபாயாகவும் இருமுறை செல்ல 145 ரூபாயாக இருந்தது. அதை 150 ரூபாயாகவும் மாதாந்திர கட்டணமாக 325 இருந்து 80 ரூபாய் உயர்த்தி 305 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ட்ரக் மற்றும் பேருந்துகளுக்கு ஒருமுறை செல்ல 205 ரூபாயாக இருந்தது. அதை 10 ரூபாய் உயர்த்தி 210 ரூபாயாகவும் இருமுறை செல்ல 305 இருந்து 310 ரூபாயும் மாதாந்திர கட்டணமாக 6755 இருந்து 170 ரூபாய் அதிகரித்து 6925 உயர்த்தி வசூலிக்கப்படுகிறது. 3 அச்சில் கொண்ட வாகனங்கள் ஒருமுறை செல்ல 220 ரூபாயாக இருந்தது. அதை 225 உயர்த்தப்பட்டுள்ளது. இருமுறை செல்ல 330 இருந்து 340 ரூபாயாகவும் மாதாந்திர கட்டணமாக 7370 ரூபாயிலிருந்து 180 அதிகரித்து 7550 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. 6 அச்சுகள் கொண்ட வாகனங்கள் ஒருமுறை செல்ல 320 ரூபாயிலிருந்து 325 ரூபாயாகவும் இருமுறை செல்ல 475 இருந்து 490 ரூபாயும் மாத கட்டணம் 10,595 இருந்து 260 ரூபாய் உயர்த்தி 10,855 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. பல அச்சுகள் கொண்ட வாகனங்கள் ஒருமுறை பயணிக்க 385 இருந்து 395 ரூபாயாகவும் இருமுறை பயணிக்க 580 இருந்து 595 மாத கட்டணம் 12,900 இருந்து 315 ரூபாய் உயர்த்தி 13,215 உயர்த்தப்பட்டுள்ளது. அதே போல தென்னமாதேவி பகுதியில் இயங்கி வரும் சுங்கச்சாவடியில் நள்ளிரவு 5 ரூபாய் முதல் 195 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட உள்ளது. அதன்படி கார், ஜீப், வேன் ஒருமுறை பயணிக்க 35 ரூபாயும் இருமுறை பயணிக்க 50 ரூபாயிலிருந்து 55 ரூபாயும் மாத கட்டணமாக 1165 இருந்து 30 ரூபாய் உயர்த்தி 1195 வசூலிக்கப்படுகிறது. இலகு ரக வாகனங்கள் ஒருமுறை செல்ல 55 ரூபாயாக இருந்தது. அவை 60 ரூபாயும் இருமுறை செல்ல 85 ரூபாயும் மாத கட்டணமாக 1870 இருந்து 45 ரூபாய் உயர்த்தி 1925 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதே போல ட்ரக் போன்ற வாகனங்கள், 3 அச்சுகள் கொண்ட வாகனங்கள், அதாவது 6 அச்சுகள் கொண்ட வாகனங்கள் உள்ளிட்ட பல விதமான வாகனங்கள், அதாவது மொத்தமாக இந்த தென்னமாதேவி, கெங்கராம்பாளையம் ஆகிய சுங்கச்சாவடியும் உள்ளிட்ட 5 சுங்கச்சாவடி 5 ரூபாயிலிருந்து 195 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் இன்று நள்ளிரவு முதல் பணம் இல்லா பரிவர்த்தனை, அதாவது சுங்கச்சாவடியை கடக்கும் பொழுது இணைய வசதி மூலமே பணம் செலுத்த வேண்டும். அப்படி இல்லை என்றால் பாஸ்டாக் மூலமாக பணம் செலுத்த வேண்டும். மாறாக பணம் கையில் கொடுத்து சுங்கச்சாவடியை கடக்க முடியாது என்ற திட்டம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது என பதாகை மூலம் சுங்கச்சாவடி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். இந்த விலையேற்றம், இந்த சுங்கச்சாவடி கட்டண உயர்வு என்பது
விவசாய பொருட்கள் விலையேறுவதற்கும் பலதரப்பட்ட அத்தியாவசிய பொருட்கள் விலையேற்றுவதற்கும் ஒரு முக்கிய காரணியாக இந்த சுங்கச்சாவடி விலையேற்றமானது இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கட்டண உயர்வால் விவசாயிகள் பொதுமக்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகும் எனவும் பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர். பிரகாஷ், நள்ளிரவு முதல் சுங்கச்சாவடி கட்டணம் உயர்த்தப்படுகிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வினோத்.